பிராண்டிய செய்திகள். மயிலாப்பூரில் மாற்றி யோசித்த தமிழிசை, வானத்தில் ஜொலித்த தாமரை, ட்ரோன் மூலம் வித்தியாசமான லைட் ஷோ பிரச்சாரம், நொச்சிக்குப்பமே அதிரடி. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 18, 2026. தேர்தலுக்கு இன்னும் 4 நாள் தான் பாஸ் இருக்கு. பிரச்சாரத்துல புதுசா எதையாவது செஞ்சாதான் மக்களோட கவனத்தை ஈர்க்க முடியும்னு மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பயங்கரமான ஐடியா பண்ணிருக்காரு. அதுதான் இந்த ட்ரோன் பிரச்சாரம். வானத்துல தாமரை ஒளிரத காப்து மயிலாப்பூர் மக்களே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். வானத்தில் தாமரை. இரவு நேரத்துல மயிலாப்பூர் தொகுதியோட நொச்சிக்குப்பம் பகுதியில ட்ரோன் மூலமா தாமரை சின்னம் மற்றும் தலைவர்களின் உருவங்களை வானத்துல ஜொலிக்க வச்சு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க பாஸ். மாறி மாறி ஒளிரும் தலைவர்கள். அந்த ட்ரோன்ல இருக்கிற ஒளிரும் பட்டையில வேட்பாளர் தமிழிசை, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் மற்றும் பிரதமர் மோடியோட உருவங்கள் மாறி மாறி தெரிஞ்சது செம மாசா இருந்தது. தொழில்நுட்ப பிரச்சாரம். இதுவரைக்கும் ஆட்டோலையும் மைக் பிடிச்சும் பிரச்சாரம் பண்ணின காலம் போய் இப்ப ட்ரோன் மூலமா டிஜிட்டல் முறையில வாக்கு சேகரிக்கிறது மயிலாப்பூர்ல இதுதான் முதல் முறை பாஸ். இரவு நேர லைட் ஷோ. ஒரு பக்கம் தமிழிசை வீதி வீதியா ஓட்டு கேட்க, இன்னொரு பக்கம் இருட்டு வானத்துல இந்த ட்ரோன்கள் பறந்து தாமரை சின்னத்தை காட்டுனது மக்களோட கவனத்தை உடனே ஈர்த்திடுச்சு. பம்பரம் போல் சுழலும் தமிழிசை. தேர்தல் முடிய இன்னும் 3 நாட்களே இருக்கிறதால தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில செம ஸ்பீட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. மக்களின் ஆர்வம். நொச்சிக்குப்பம் மீனவ மக்கள் மற்றும் மயிலாப்பூர் வாசிகள் இந்த வித்தியாசமான ட்ரோன் பிரச்சாரத்தை ரொம்பவே ஆர்வத்தோட பாட்டு ரசிச்சாங்க பாஸ். பாஜக அதிமுக கூட்டணி. மயிலாப்பூர்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக போட்டியிடுறதால 2 கட்சி தொண்டர்களும் சேர்ந்து இந்த டெக்னாலஜி பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. தமிழிசை மேடத்தோட இந்த வானத்தை ஒளிர வைக்கிற பிளான பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உயரத்துல பறந்தாலும் தரையில இருக்கிற மக்களை தான் பார்க்கணும். இப்போ தமிழிசை அந்த உயரத்துல இருக்கிற ட்ரோன் மூலமா தரையில இருக்கிற மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்காரு பாஸ். மயிலாப்பூர்ல இந்த ட்ரோன் பிரச்சாரம் தமிழிசைக்கு வாக்குகளை அள்ளி தருமா, இல்ல மத்த கட்சிகள் இதைவிட பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டிய செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.